பாண்டியன் ஸ்டோர் அப்கமிங் எபிசோட்ல என்ன நடக்கலாம்? ஸோ இங்கே குமார் அரசியை பார்த்து கூப்பிட்டுருக்காரு. இங்கே பாண்டிய குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பொங்கல் விட்டுட்டு இருக்காங்க. அப்போதைக்கு குமார் மட்டும் அந்த இடத்த விட்டு நகராம அரசியவே பார்த்து லுக்குறாரு. அதை அரசியும் பார்த்துறாங்க. இவன் என்ன சும்மா நம்மளே பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு அரசி அங்கேருந்து முறைச்சிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இங்கே குமார் அதை கண்டுக்காம அரசியவே பார்த்துட்டு இருக்காரு. இதை சத்தியவேல் பார்த்துடுறான். பார்த்ததும் சத்தியவேல் வந்து, டேய் குமார், இவன் வந்துட்டு பேசணும் அப்படின்னு கூப்பிட்றாங்க. பா என்னப்பா, இப்போ என்ன பேச போறீங்க? டேய் வான்னு சொன்ன உடனே அப்படின்னு குமார் இங்கே ச குமார சத்தியவேல் தனியாக அழைச்சிட்டு போறாரு. அழைச்சிட்டு போயிட்டு, டேய் நானும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன். என்னடா அந்த பொண்ணைய பார்த்துட்டு இருக்க? என்ன காதலா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அப்பா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டப்பா. நீ தான் சொன்ன அந்த பாண்டிய குடும்பத்தை எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு. அதுக்காக தான்ப்பா. அதுக்காக? டேய் என்னடா உளற? அப்பா நீ தானப்பா நீ சொன்ன இந்த மாதிரி பாண்டிய பொண்ணு அரசியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பாக அந்த குடும்பத்தை பழி வாங்கலான்னு சொன்னலப்பா. அதனால தான்ப்பா அப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாடா? நீ சொல்ல நம்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பா சத்தியமா நம்பலாம்ப்பா. நீ சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்கு மட்டும் தான் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கு அந்த பொண்ணு மேலே எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா அப்படின்னு இங்கே குமார் சொல்கிறான். ஓ அப்படியா, சரி சரி அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவேலு போயிடுறான். இங்கே பார்த்தா குமார் அரசியல் கூப்பிட்டு இருக்காரு. இங்கே அரசியும் கடுப்பாய் ஒரு கடத்துக்கு மேலே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்போது சத்தியவேல் வந்து முத்தையில கூப்பிட்டு பேசுறாரு. அண்ணா நான் ஒரு விஷயம் சொன்னால் தப்பா நினச்சிக்க மாட்டேங்கிறீங்க. சொல்டா சத்தி, என்னடா? அண்ணா குமாருக்கும் வயசாயிட்டே இருக்கு. குமாருக்கும் நானும் நிறைய இடத்துல பொண்ணு பார்த்துட்டேன். ஆனால் யாரும் பொண்ணு தடுத்துக்க மாட்றாங்க. அதனால இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, குமாருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த பாண்டிய குடும்பம் மட்டும் தான் இப்போதைக்கு ஒரே வாய்ப்பு. என்ன சத்தி சொல்ற? புரியல எனக்கு. இல்லைண்ணே, இப்போ கதிர் வந்து ராஜ்ய கல்யாணம் பண்ணிட்டு போனதால தானே யாருக்கும் குமாருக்கு பொண்ணு தர மாட்டாங்க. அப்படின்னா நாம குமாருக்கு வேற எங்கேயும் பொண்ணு பார்க்கக்கூடாதுண்ணே. அதான் பாண்டியனோட பொண்ணு இருக்கே, கடைசி பொண்ணு அரசி, அதையே குமாருக்கு கல்யாணம் வச்சுட்டான். டேய் சத்தியவேலு, என்ன விளையாடுறியா? தெரிஞ்சு பேச தெரியாம பேசுறீங்கண்ணே. ஐயோ அண்ணன், நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கங்கண்ணே. அந்த பொண்ணை குமார் கல்யாணம் வச்சிட்டோம்னு வச்சுக்கிங்களேன், அப்புறம் அந்த பாண்டிய குடும்பம் மொத்தமும் நமக்கு அடிமை மாதிரிண்ணே. நாம் வைக்கிறது தான் சட்டம். அந்த பொண்ணை வச்சு நம்ம ஈஸியாக பாண்டியனை பழி வாங்கிடலாம். நான் ஒரு காரியமாக தானே சொல்கிறேன். இல்லை சத்தியவேலு, அது சரிப்பட்டு வராது. என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணை குமார் கல்யாணம் வச்சு தேவையில்ல பிரச்சனை வளர்க்க வேணாம், விட்டுரு. அண்ணே நான் சொல்கிறத கேளுங்கண்ணே. அந்த பாண்டியனை அவன் கொட்டத்தை அடக்கணும்னா இதை விட்டால் வழியே கிடையாதுண்ணே. அது இல்லாமல் குமாருக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குண்ணே, அதனால தான் சொல்கிறேன். என்ன சக்தி சொல்கிறேன்? ஆமாண்ணே, வெளில பார்த்தீங்களா? குமார் நிற்கிறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கே இருந்துட்டு என்னென்ன பண்ணிட்டு இருந்தான்ட்டு அடிக்கடி காலேஜ் போயிட்டு போயிட்டு வரும்போதும் குமாரை பார்த்து சிரிக்குதான். அதனால தானே சொல்கிறேன். அந்த பொண்ணுக்கும் குமார் மேலே ஆசை இருக்குது. அதனால இந்த பொண்ணை இப்போ கல்யாணம் பண்ணி வச்சோன்னா கண்டிப்பாக நாம ஈஸியாக பாண்டியனை நம்ம காலுக்கு அடியில் வச்சுக்கலாண்ணே. நான் சொல்கிறத கேளுங்கண்ணே அப்படின்னு சத்தியவேல் சொல்கிறான். உடனே முத்துவேலுக்கு ஏதோ சொல்கிற சத்தியவேலு, ஆனால் எனக்கு எதுவும் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆத்தா வராங்க. வந்ததும், என்ன முத்து என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் ஆத்தா, நம்ம குமாருக்கு பாண்டிய பொண்ணுக்கெல்லாம் அரசி அதை பொண்ணு கேட்டுப்பலான்னு இருக்கோம். என்ன சொல்கிறீங்க? உண்மையாவா? ஆமாத்தா. ஏன்? ஏண்டா அது சின்ன பொண்ணா, படிக்கிற பொண்ணு. இவனுக்கு என்ன வயசாகுது? இவன் என்ன படிச்சிருக்கான் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேணாம்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியவேல் சொல்கிறான், என்னாத்தா என்ன? நம்ம வீட்டு பொண்ணு, படிக்கிற பொண்ணு, அந்த கதிர் கல்யாணம் பண்ணிட்டு ஓடுனானே, அப்போ என்ன பேசின? அப்போது அமைதியாக தானே இருந்த? ஏன் உன் பையன் பழனிக்கு கல்யாணம் பண்ண போனாங்களே பாண்டியன், அந்த பொண்ணு என்ன படிச்சிருக்கா தெரியுமா? ஆனால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ஆசைப்பட்ட. என் பையனுக்கு அந்த பாண்டிய பொண்ணு அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்த்ததும் நீ காரணம் சொல்றியா? என்னாத்தா உன் பேச்சு போக்கும் சரியில்லையாத்தா அப்படின்னு இங்கே சத்தி சொல்கிறான். உடனே அங்கே இருக்கிற மாறி வடிவு எல்லாம் சொல்கிறாங்க. வேணாம் வேணாம், அந்த பொண்ணு வேணாம். குமாருக்கு அந்த பொண்ணுக்கு செட் ஆகாது, வேணான்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, உங்கள் யார்கிட்டையும் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு கேட்கல. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு பொண்ணு கெட்டு போக போகிறோம். இங்கே நீங்களாம் வந்து தான் ஆகணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவேலு முத்துவேல்கிட்ட சொல்கிறான். சரிடா போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு நேரா பாண்டி வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே பாண்டிய வீட்டில் ஆல்ரெடி தங்கமணியுடைய அப்பா அம்மா, அப்புறம் பாண்டியனுடைய குடும்பம் எல்லாம் சேர்ந்து பொங்கல் வச்சு சாப்பிடலான்ட்டு உட்கார்றாங்க. அப்பன்னு பார்த்து இங்கே முத்துவேலு, சத்திவேலு, அப்புறம் குமார், வடிவு, மாறி எல்லாம் தட்டு தூக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே யாருமே நம்ம முத்துவேல் சத்திவேலையும் எதிர்பார்க்காதவங்க. இவங்க 2 பேரையும் பார்த்ததும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இங்கே கோமதிக்கு ஒன்றுமே புரியல. என்ன இது? இவங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாண்டியன், என்னதான் இருந்தாலும் வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிட்றது தான் தமிழ் பண்பாடு அப்படின்னு
வாங்க, உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. உள்ள வந்து சக்திவேலும், முத்துவேலும் தாம்பால் தட்ட கீழ வச்சுட்டு சேர்ல உட்கார்றாங்க. இங்க இருக்கிற யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அப்பன்னு பார்த்து கோமதி கேட்குறாங்க, "என்னவா? எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கீங்க நீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே சக்திவேல் சொல்றாரு எந்திச்சு, "ஒண்ணும் இல்ல தங்கச்சி. நான் ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இது மாரி என் பையன் குமாருக்கு உன் பொண்ணு அரசிய கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, பாண்டியன் செம்ம கடுப்பாயிறாரு. அங்கே சக்திவேல் சொல்றான், "நம்ம 2 குடும்பத்துக்கும் இடையில நெறைய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைலாம் சரி பண்ணணும். நாம 2 குடும்பமும் ஒண்ணா சேரணும் அப்படின்னா, இருக்கிற ஒரே ஒரு வழி அரசிய குமாருக்கு கல்யாணம் பண்ணி தர்றது மட்டும் தான்." அப்படின்னு சொல்லவும், பாண்டியன் உடனே, "டேய் எந்திர்றா, தட்டு எந்திர்றா மொதல்ல நீனு. எனக்கு தெரியும்டா, நீ உள்ள வரும்போதே இப்படி ஒரு காரணத்துல வந்திருப்பேன்னு சொல்லிட்டு. என்ன இந்த பாண்டியன பழி வாங்க முடியல. எப்படி பழி வாங்க உட்காந்து யோசிச்சீங்களோ, அதுக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா, அத வச்சு இந்த பாண்டியன பழி வாங்கலாம்னு நெனச்சியோ? இங்க பார்றா, என் பொண்ண எப்படி கல்யாணம் பண்ணி தரணும், யாருக்கு கல்யாணம் பண்ணி தரணும்னு எனக்கு தெரியும். அதனால உன் பையனுக்கு தர முடியாது. ஒழுங்கு மரியாதையா தட்ட தூக்கிட்டு வெளிய போயிடு. எந்த மூஞ்சி வச்சுட்டுடா என் வீட்டுக்கு வந்த நீ இப்போ? அது வந்து என் பொண்ண கேட்குற? உனக்கு அவ்ளோ தைரியம் ஆயிடுச்சா? இங்க பாரு, நீ என் பொண்ண எதுக்கு கல்யாணம் பண்ணி கேட்குறன்னு எனக்கு தெரியும். என் பொண்ண வச்சு இந்த மொத்த குடும்பத்தையும் உன் கால்ல விழ வைக்கலான்னு ட்ரை பண்ற. அதானே? அப்படி ஒண்ணும் பாண்டியன் முட்டா பையன் கிடையாதுடா. என் பொண்ண உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி தரதுக்கு. உன் பையன் யோசிக்கணும். இன்னும் பேச வந்துட்ட, உன் பையன் யாரு? என்னங்கிறது இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும். உன் பையனுக்கு யாரும் பொண்ணு தரலையே! அப்பயே தெரியாதா உனக்கு? உன் பையன் எப்படியாப்பட்டவன்னு சொல்லிட்டு? "ஏய் பாண்டியா! அதுக்கெல்லாம் காரணம் நீ தான்டா. உன் பையன் என் அண்ணன் பொண்ண இழுத்துட்டு வந்தான் பாத்தியா? அதனால தான் என் பையனுக்கு யாரும் பொண்ணு தரல." "ஓ! நீ அப்படி புரிஞ்சுக்கிட்டியாடா சக்திவேலு? இங்க பாரு, உன் பையனுடைய லட்சணம் இந்த ஊர் ஃபுல்லா தெரியும். அதனால தான் உன் பையனுக்கு யாரும் பொண்ணு தரல. புரியுதா? பையன வளர்த்தா மட்டும் போதாது. ஒழுக்கமா வளர்க்கணும். நான் வளர்த்துருக்கேன் பாரு என் 3 பசங்களையும். ஏன் உன் தம்பியும் நான் தான் வளர்த்தேன். இந்த 4 பசங்களையும் எப்படி வளர்த்துருக்கேன் பாத்தியா? அந்த மாரி புள்ளைய வளர்க்கணும்டா. அப்படி வளர்த்தா, அவன் அவன் தானாவே பொண்ணு தருவான். பொண்ணுங்களும் தானாவே தேடி வரும். அத உட்டுட்டு கண்ட விருப்பத்துக்கு தெருநாய வளர்க்குற மாரி புள்ளைய வளர்த்தா, இப்படி தான்டா வச்சுக்க முடியும். இங்க பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டேன். தட்ட தூக்கிட்டு நீங்களா வெளிய போயிடுங்க." அப்படின்னு சொல்லவும், இங்க கோமதி ஒண்ணு, "ஏம்மா உங்களுக்கெல்லாம் தெரியாதா? ஆ நீங்களும் வந்திருக்கீங்க கூட சேர்ந்து." "இல்ல, நாங்க அப்பயே சொன்னோம். இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு. இவ தான் கேட்கல. வேற வழி இல்லாம என்ன பண்றது? இவளுக்கு வாக்குப்படுத்த வச்சதுக்காக நாங்களும் தட்ட தூக்கிட்டு வந்துட்டோம். எங்கள மன்னிச்சிடுங்க." அப்படின்னு இங்க மாறியும் வரியும் சொல்றாங்க. உடனே பாண்டியன் சொல்றாரு, "நீங்களா இப்ப தட்ட தூக்கிட்டு வெளிய போறீங்களா? இல்ல என் புள்ளைங்க வச்சு தட்டி உங்களையும் வெளிய அனுப்பவா?" அப்படின்னு கேட்க, இங்க சத்யவேல் சொல்றாரு, "டேய் பாண்டியா! என்ன ரொம்ப நக்கலா பேசுறியா உன் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு? நான் முடிவு பண்ணிட்டேன்டா. உன் பொண்ணு அரசிய என் பையன் குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம விடமாட்டேன். நீ வேண்டான்னு சொன்னாலும் சரி, நீ தடுத்தாலும் சரி, கூடிய சீக்கிரத்திலேயே பார்றா, அந்த பொண்ண என் குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, நீ உன்ன என் கால்ல விழ வைக்கிறேன்டா." அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலும், முத்துவேலும் தட்ட தூக்கிட்டு வெளிய போறாங்க. பாண்டியன் குதிச்சு போயிருக்காரு. கோமதி சொல்றாங்க, "ஏங்க கோவப்படாதீங்கங்க. ரிலாக்ஸ் ஆவுங்க. அமைதியா உட்காருங்க. அவங்க ஏதாவது வாய்க்கு வந்தத பேசிட்டு போவாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் நாளைக்கு நம்ம வந்துட்டா போதும். நம்மள ஏதாவது சண்டை போட்டு நம்ம மனசு உடையிற மாரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு போறாரு. நீங்க அமைதியா இருங்கங்க. பார்த்துக்கலாம் விடுங்கங்க." அப்படின்னு கோமதி இங்க பாண்டியன சமாதானப்படுத்துறாங்க.